அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் கிருஷ்ணகுமார் என்ற படமாகும். இந்த படத்தினை சேலத்தை சேர்ந்த சாதனா பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. கதை வசனம் மற்றும் இயக்கத்தினை SDS யோகி என்பவர் செய்திருக்கின்றார். இவர் அந்நாளில் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரராகவும் இலக்கிய எழுத்தாளராகவும் ஆரம்பகால தமிழ் சினிமாவில் இலக்கியத்தை மலரச் செய்வதில் பெரும் பங்கை வகித்தவர் இந்த SDS யோகி அவர்கள். இவர் இதற்கு முன்பே 1939ஆம் ஆண்டு வெளியான அதிர்ஷ்டம் திரைப்படத்தின் இயக்குனர் ஆவார். அதன் பிறகு அவர் இயக்கிய திரைப்படம்தான் இந்த கிருஷ்ணகுமார் என்ற திரைப்படமாகும். இசையை சாம்பமூர்த்தி என்பவர் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி முக்கியமான வேடத்திலும் நடித்திருக்கிறார். கதாநாயகனாக ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் நடித்திருக்கிறார். இவர் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என்று கன்னட திரையுலகின் முன்னோடியாவார். இவருடன் இணையான இன்னொரு கதாநாயகனாக VA செல்லப்பா அவர்கள் சிறப்பாக நடித்திருக்கிறார். VA செல்லப்பா அவர்கள் ஆரம்ப தமிழ் சினிமாக்களில் மிகப்பெரிய வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர். அது மட்டுமன்றி மிகச்சிறந்த நாடக கலைஞர் ஆவார். இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த ஹொன்னப்ப பாகவதர் அவர்கள் சொந்த குரலில் பாடல்களையும் பாடியிருக்கின்றார். இணை நாயகனான VA செல்லப்பா அவர்களுக்கு இப்படத்தில் பாடல் காட்சிகளும் சண்டை காட்சிகளும் அதிகமாகவே வைக்கப்பட்டிருப்பதாக அன்றைய பத்திரிகைகள் எடுத்துரைக்கின்றன. நகைச்சுவை மற்றும் முக்கியமான வேடத்தில் காளி என் ரத்னம் அவர்கள் மிக சிறப்பாக நடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கிருஷ்ணகுமார் திரைப்படத்தில் கதாநாயகியாக TS ராஜலட்சுமி அவர்களும், அவருக்கு இணை கதாநாயகியாக கவர்ச்சி பாவை அதிரடி நாயகி தவமணி தேவி அவர்களும், நகைச்சுவை கலந்த குணச்சித்திர வேடத்தில் PS ஞானம் அவர்களின் யதார்த்த நடிப்பும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருப்பதாகவும் அன்றைய பத்திரிகைகள் மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றன. PS ஞானம் அவர்களுடன் PR மங்களம் என்னும் கலகலப்பான நடிகையும் இதில் நகைச்சுவையை கூடுதலாக வழங்கியிருக்கிறார். அன்பான நேயர்களே, இந்த கிருஷ்ணகுமார் திரைப்படம் புராணக்கதை என்று சொல்லப்பட்டாலும் அது என்ன புராணம், என்ன கதை என்ற விவரம் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. காணாமல் போன படங்களுள் ஒன்றாகவே இந்த கிருஷ்ணகுமார் இருக்கிறது. ஆனாலும் இந்த திரைப்படம் 12,402 அடியில் எடுக்கப்பட்டு 13/4/1941 அன்று தமிழ் புத்தாண்டை சிறப்பிக்க திரையரங்கிற்கு வெளியாகியிருக்கின்றது. இதுவரை இந்த கிருஷ்ணகுமார் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.